الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. ونبي هريرة رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: ألا إن الدنيا ملعون ما فيها إلا ذكر الله ومن والاه وعالما ومتعلما. رواه الترمذي وقال حديث حسن. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உலகம் சபிக்கப்பட்டதாகும், அதிலுள்ளவைகளும் சபிக்கப்பட்டவைகளே ஆகும். அல்லாஹ்வின் திக்ரை தவிர, அது சம்பந்தப்பட்டவை தவிர, அறிஞர் மற்றும் கற்றுக்கொள்ளக்கூடியவரை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸ் திருமிஸில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது, ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ். நேற்றுக்குரிய நாம் தொடர்ச்சியாக உலக பற்றின்மை, உலகத்துடைய ஆசை அதிகமாக வைக்கக்கூடாது என்ற விஷயத்தில் சிறப்புகளை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதில் இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நிச்சயமாக இந்த துனியா, இந்த உலகம், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே எப்படி என்றால் சபிக்கப்பட்டது. ஏன் இந்த விஷயம் சபிக்கப்பட்டது? அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட விஷயம். ஏனென்றால் மனிதனை அவனுடைய லட்சியத்திலிருந்து திசை திருப்பக்கூடியதாக இருக்கின்றது இந்த உலகமும் உலகத்தை சார்ந்த அனைத்து விஷயங்களும். அதனால்தான் இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா சபித்திருக்கின்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார். இப்போ எந்த ஒரு விஷயம் நம்மை நம்முடைய லட்சியத்திலிருந்து திசை திருப்புகின்றதோ அது சபிக்கப்பட்டதாக தான் கருதப்படும். அது நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், நம்முடைய குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், நம்முடைய கல்வியாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட சில திறமையாக இருக்கட்டும், இது அனைத்துமே நமக்கு கொடுக்கப்பட்ட இதற்காக, மறுமைக்காக தயார் செய்து கொள்வதற்காக, மறுமையை நாம் நமக்கு சீராக அமைத்துக் கொள்வதற்காக. இதெல்லாம் காரணங்கள் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கின்ற ஒரு ரிசோர்ஸ். இந்த ரிசோர்ஸை நம்முடைய நோக்கத்திற்காக நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் இதுதான் லட்சியம் என்று நினைத்து முழுகுவதனால் அவனுடைய உண்மையான நோக்கம், படைக்கப்பட்ட நோக்கம், அவன் அந்த நோக்கத்திலிருந்து திசை திரும்பக்கூடிய நிலை ஏற்படுது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு இந்த உலகமும் உலகத்தை இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள், இது அனைத்துமே அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. எதை தவிர? திக்ருல்லாஹ், அல்லாஹுடைய நினைப்பை தவிர. அல்லாஹு தஆலாவை நினைவு கூறக்கூடிய விஷயங்கள், நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள், நம்முடைய லட்சியத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய அனைத்துமே என்ன? அல்லாஹுடைய திக்ரு சார்ந்த விஷயங்களாக இருக்கின்றது. அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், அல்லது வணக்க வழிபாடு அனைத்தாக இருக்கட்டும், அல்லாஹுடைய சட்டங்களை நிலைநாட்டக்கூடிய அனைத்துமே என்ன? திக்ருல்லாஹ், அல்லாஹுடைய திக்ர். ஒமவாலா, அதை சார்ந்த அனைத்துமே அல்லாஹு தஆலாவை நினைவுபடுத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் இது விதிவிலக்கு. பிறகு ஆலிமன், அறிஞர், மார்க்க விஷயத்தை கற்றுக்கொண்டு தானும் அமல்படுத்தி மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய அந்த அறிஞரும் இந்த சாபத்திலிருந்து விதிவிலக்கப்பட்டார். நான்காவது முத்தஅல்லிம், கற்றுக்கொள்ளக்கூடியவர். இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் நேரத்தை ஒதுக்கக்கூடியவர், தன்னுடைய பொருளாதாரத்தை ஒதுக்கக்கூடியவர், தன்னுடைய இந்த முயற்சி செய்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவரும் என்ன? இந்த விஷயத்திலிருந்து விதிவிலக்கப்பட்டார். அதனால சூரத்துல் அஸ்ருடைய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றார்? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், ஒட்டுமொத்த மனிதர்களும் என்ன? நஷ்டத்தில் தான் இருக்கின்றார்கள். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ்ஸப்ர். இந்த 4 தன்மைகள் இருக்கக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ் தஆலா மீது ஈமான் கொள்கின்றார்களோ. ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹை வணங்க வேண்டும் என்று நமக்கு கல்வி மிக அவசியமானது. இரண்டாவது அமல்படுத்துவது. கல்வியை கற்ற பிறகு அமல்படுத்தவில்லை என்றால் அந்த கல்வியை நமக்கு
மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் மறுமை நாளில் நமக்கு எதிராக அல்லாஹுக்கு முன்னால் சாட்சியளிக்கக்கூடியதாக ஆகும். இரண்டாவது, அமல் செய்யக்கூடியவர், கற்ற கல்வியை அமல்படுத்தக்கூடியவர். மூன்றாவது, இதை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியவர், நல்ல விதமாக பக்குவமாக மக்களுக்கு ஹக்கையும் சத்தியத்தையும் எடுத்துரைக்கக்கூடியவராக இருப்பார். நான்காவது, இந்த மூன்று விஷயங்களிலும் வரக்கூடிய இன்னல்களும் வரக்கூடிய சிரமங்களும் இது அனைத்துமே பொறுமையாக அவன் மேற்கொள்ளக்கூடியவனாக இருப்பான். இதில் நிலையாக, இந்த மூன்றிலும் நிலையாக இருக்கக்கூடியவன் சபராக இருக்கக்கூடியவனாக இருப்பான். இவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த நஷ்டத்திலிருந்து விதிவிலக்கு நபி அல்லாஹு தாலா கூறியிருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஓட்டங்கள், உலகத்துடைய விஷயங்கள் ஓடக்கூடிய அந்த ஓட்டங்கள் இருக்கும் பொழுது இந்த சபிக்கப்பட்ட விஷயத்திலிருந்து விதிவிலக்கு செய்யப்பட்ட சில விஷயத்தை நம்முடைய நேரங்கள் நாம செலவழிக்க வேண்டும். நம்முடைய லட்சியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் மனிதன் என்னுடைய காசினுடைய பணம் என்று கூறுகின்றான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்ஹாக்கும் முத்தகாசுர் என்ற அந்த அத்தியாயத்தை ஓதுகின்றார்கள். அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா சுர்துமுல் மகாபிர். நீங்கள் உங்களுடைய செல்வத்தையும் பதவியையும் அந்தஸ்தையும் உடைய கோத்திரத்தையும் நீங்கள் அதிகப்படுத்தக்கூடிய விஷயத்தில் பெருமை அடித்துக் கொள்கின்றீர்கள், ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு பெருமை அடித்துக் கொள்கின்றீர்கள். இந்த நிலை எப்பொழுது வரை இருக்கும் என்றால் ஹத்தா சுர்துமுல் மகாபிர், எதுவரை நீங்கள் உங்களுடைய கபரை நீங்கள் பார்க்க மாட்டீர்களோ, எதுவரை உங்களுடைய அடக்கஸ்தலத்தில் நீங்கள் செல்ல மாட்டீர்களோ அதுவரை இந்த மனிதன் நிலைதான் இருக்கும். இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது அப்துல்லா பின் ஷகீர் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், அல்ஹாக்கும் முத்தகாசுர் என துவங்கும் சூராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கும் போது அவரிடம் வந்தேன். அப்போது ஆதமின் மகன் இது என்னுடையது, இது என்னுடையது என்கிறான். ஆதமின் மகனே, நீ சாப்பிட்டு அழித்தது, அல்லது நீ உடுத்தி கிழித்தது, அல்லது நீ தர்மம் செய்து முடித்து விட்டதை தவிர வேறு எதுவும் உனக்கு மீதமாக உள்ளதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அப்போ நம்முடைய சொத்து, நம்முடைய அனைத்துமே என்ன இருக்கிறேன் என்னுடையது என்று சொல்லுவதற்காக எதை நாம சாப்பிட்டு நாம அதை கழித்து விட்டோம், எதை உடுத்தி நாம கிழித்து விட்டோமோ, எதை தானம் தரம் செய்து மக்களுக்கு உதவி செய்து விட்டோம், அதுதான் நம்முடைய காசு, நம்முடைய பொருளாதாரம். மற்ற விட்டு செல்லக்கூடியது நம்முடையது கிடையாது. விட்டு செல்லக்கூடிய அனைத்து சுகம் அல்லது பொருளாதாரம் இது அனைத்துமே பிறகு வரக்கூடிய வாரிசுகளுக்கு தான் அது இருக்கின்றது. ஆக மனிதன் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாம் தொடர்ச்சியாக சுப்ஹானல்லாஹ் 9 அமர்வுகளாக நாம உலக இன்மை இருந்து நாம விலகி இருக்க வேண்டும். உலகத்துடைய தேவை எந்த அளவு தேவையோ அதை மட்டும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் ஆசை நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இதயத்தில் அதை வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற விஷயங்களை பார்த்து கொண்டு அதனுடைய சிறப்புகளை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். ஏனென்றால் மறுமையை தேடக்கூடியவன் உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். அவனுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அவன் அல்லாஹ் அவனுக்கு ஹலாலாக்கிய விஷயத்தை சிந்தித்து அவன் போதுமான அளவை அவன் பொருந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படுத்துவான். அதே உலகத்தை ஒரு லட்சியமாக வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் கழிக்கக்கூடியவனுக்கு மறுமையை அவனுக்கு நினைவு வராது. இரண்டால் இந்த உலகத்தில் எல்லாமே அடைய வேண்டும் என்று விரும்புகின்றான். ஆனால் அவன் அடைந்து அதை அனுபவிப்பது கிடையாது. திடீரென்று மௌத்து வந்துருது. எத்தனையோ பேரை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ நிகழ்ந்த நிகழ்வுகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக இருக்கக்கூடிய காலம் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றான். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் நம்முடைய லட்சியத்தை நாம நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மறுமையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமானதும் ஹைரானதும் அது சுப்ஹானல்லாஹ் இந்த உலகத்தை விட பன்மடங்கு சிறப்பானது இருக்கின்றது. இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட ஹதீஸ்களை சிந்தித்து நம்முடைய லட்சியத்தை நினைவு கொண்டு இந்த உலகத்துடைய அந்தஸ்தை நம்முடைய மனசில் அதை புரிந்து நாம மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வாக்கியத்தை எப்பொழுதுமே நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.